ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயசுஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பன்னீர் பிரெட் சாண்ட்விச். இது எப்படி நம்ம வீட்டில் இருக்கிற ஐட்டம் வச்சு குவிக்காக செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ நான் இதுக்கு வந்து ஸ்வீட் பிரெட் தான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட சாண்ட்விச் பிரெட்டு இல்லை வீட் பிரெட் எந்த பிரெட் டைப்ஸ் ஆஃப் பிரெட் இருந்தாலும் பரவாயில்ல, அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இப்போ நான் வந்து வீட்டில் இருக்கிற சிம்பிளான ஐட்டம், அதாவது ஆனியன், டொமேட்டோ இதை வச்சு தான் பண்ணுறேன். உங்கள்கிட்ட வெஜிடபிள்ஸ் இருந்தால் அதை கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 3 வெங்காயம் வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். 2 தக்காளியை வந்து நல்லா அதே மாதிரி பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் எல்லாமே இந்த பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் வந்து சிம்பிளாக வீட்டில் உடனே செய்யணும், எந்த காயும் இல்லை அப்படின்னா எப்படி நம்ம சாண்ட்விச் செய்கிறதுன்றதுக்காக தான் நான் வெறும் ஆனியன் அண்ட் டொமேட்டோ மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட கேரட் இருந்து இல்லை கேபேஜ், குக்கும்பர் இதெல்லாம் இருந்தால் அதையெல்லாம் கூட நீங்கள் நல்லா பொடிசாக கட் பண்ணி இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா நான் இதில் வந்து சில்லி பவுடர், பிளெயின் சில்லி பவுடர் இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து பச்சை மிளகா கூட நல்லா மெலிசாக ரொம்ப சின்ன சின்ன ஸ்லைசஸாக தெரியாத அளவுக்கு நீங்கள் அதை கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் ஒரு 1/4 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். பிளெயின் சில்லி பவுடர் தான். இதிலே வந்து நான் ஒரு 1/4 ஸ்பூன் பெப்பர் பவுடரும் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் வந்து சாட் மசாலா, அதாவது உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு அந்த சாட் மசாலா ஃப்ளேவர் பிடிக்காது, நான் அதை ஸ்கிப் பண்ணணுன்னாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இது ஆப்ஷனல் தான். ஆனால் நீங்கள் சாட் மசாலா ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாப்பிடும் போதே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு அந்த மசாலாவோட அந்த டேஸ்ட் இருக்கும் இல்லையா, அது ரொம்பவே நல்ல வாசனையாகவும் இருக்கும் உங்களுக்கு. இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி அதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம வந்து இந்த ப்ரெட்டில் வந்து நிறைய பேர்கிட்ட வந்து எல்லா ஐட்டமும் இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா. உடனே இப்போ செய்யணும், ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு குழந்தைங்க கேட்குறாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி சிம்பிளாக பண்ணி கொடுங்க. இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட ஒரு சாதாரண சாஸோ இல்லை சாக்லேட் சிரப்ஸ் வச்சுருந்தீங்கன்னா கூட போதும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது உங்களுக்கு சாப்பிடும்போது. இப்போ இதில் வந்து நான் ஒரு பிரெட் ஸ்லைஸில் வந்து கொஞ்சமாக வந்து டொமேட்டோ சாஸ் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுறேன். அதே மாதிரி இன்னொரு பிரெட் ஸ்லைஸில் வந்து நான் பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணுறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட பட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கீ கூட ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு பட்டர் இது சாப்பிடும் போதே அது கேரமலைஸ் ஆக்கும்போது நீங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு அது எப்படி சொல்கிறதுனே தெரியல, அவ்வளோ அந்த ஃப்ளேவர் அது சாப்பிடும் போதே உங்களுக்கு இன்னும் சாப்பிட்ணுன்ற அந்த டெம்ப்ட் கொடுக்கும் உங்களுக்கு பட்டர் ஆட் பண்ணிங்கன்னா. இது எல்லாமே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம அந்த ஸ்டஃபிங் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது எந்த அளவு உங்களுக்கு வந்து தேவையோ அது நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் வெஜிடபிள்ஸ் வச்சு பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராகவே இன்னும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி குழந்தைங்களுக்கும் நம்ம வந்து எல்லா வெஜிடபிள்ஸும் இதில் ஆட் பண்ணி கொடுத்தா மாதிரி இருக்கும். இப்போ இதில் வந்து நான் கொஞ்சமாக பன்னீர் எடுத்திருக்கேன். நான் வந்து பன்னீரை ஃப்ரிட்ஜ்லேருந்து கொஞ்சம் நேரம் முன்னாடி எடுத்ததுனால அது ரொம்ப நல்லா சாஃப்டாகிடுச்சு. அதை வந்து எவ்வளோ தேவையோ உங்களுக்கு அதை நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதுலேயே நீங்கள் வந்து மஷ்ரூம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ சப்போஸ் மஷ்ரூம் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் லைட்டாக அதை வந்து பேனில் அப்படியே ஃப்ரை பண்ணிவிட்டு சால்ட் போட்டு அதையும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது கூட நான் பன்னீர் எந்த அளவு உங்களுக்கு தேவை, நிறைய வேணும்னா நீங்கள் நிறைய கூட ஆட் பண்ணிக்கோங்க. சீஸ் இருந்தால் சீஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் சூப்பராக. இப்போ நான் வந்து இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ரெட் அது மேலே வச்சுட்டு நல்லா மூடிட்டு நல்லா ஒரு கையை வச்சு ஒரு ப்ரெஸ் மாதிரி கொடுங்க. அப்போ தான் அந்த பைண்டிங் நல்லா ஆகிடும். அது மேலே நான் வந்து கொஞ்சமாக பட்டர் வந்து இன்னும் ஸ்ப்ரெட் பண்ணிடுறேன். ஏன்னா நான் இது டோஸ்டரில் வைக்கும் போது அந்த மேலே இருக்கிற கோட்டிங்கும் உங்களுக்கு வந்து அந்த பட்டரில் ஃபில்லிங் ஆனால் உங்களுக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். பட்டர் இல்லைனா நீங்கள் கீ ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது பட்டர் வந்து பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு. அது வந்து உங்களுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து டோஸ்டர் ஹீட் பண்ணிடுறேன். அதில் வந்து நான் வந்து உங்களுக்கு வச்சு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு நான் ப்ரெட் டோஸ்டரில் வச்சு இது ஃப்ரை பண்ணுறேன். உங்கள்கிட்ட ப்ரெட் டோஸ்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நார்மல் நம்ம தோசை தவா இருக்கும் இல்லையா, அதில் கூட நீங்கள் வச்சு அதை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது எவ்வளோ சூப்பராக டோஸ்ட்டாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ டேஸ்டியான ப்ரெட் சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு இதில் வந்து நீங்கள் கொஞ்சமாக சாஸ் தொட்டு சாப்பிட்லாம். இல்லை குழந்தைங்களுக்கு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மக்கிட்ட சாக்லேட் சிரப் இருக்கும் இல்லையா, இந்த ஹர்ஷி சிரப்போ இல்லை எந்த பிராண்டாக இருந்தாலும் சாக்லேட் சிரப் இருக்கும் இல்லையா, பார்த்தீங்களா நான் மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணியிருக்கேன். அதை கூட நீங்கள் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு ஈஸியாக ஒரு பிரெட் சாண்ட்விச் பண்ணலாம். இதுக்கு ரொம்ப நம்ம கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.